வணக்கம். நடந்ததென்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு மக்கள் இயக்கம். அதை ஒரு கட்சியாக பார்க்காமல் தங்களின் ஒரு அங்கமாகவே அந்த கட்சியை பார்க்கிறார்கள். அதற்கு காரணம், முதலில் அந்த கட்சியை தோற்றுவித்த புரட்சி தலைவரை அவர்கள் தலைவராக பார்க்கவில்லை, ஒரு தெய்வமாக பார்த்தார்கள். ஒரு தர்ம சிந்தனை உள்ள தலைவர் நமக்கு கிடைத்ததாக பட்டி தொட்டி எங்கும் மக்கள் நினைத்தார்கள். அந்த இயக்கம் தோன்றிய 2வது வருடமே இந்தியாவே வேக்கும் அளவுக்கு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்து அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை 3வது இடத்திற்கு தள்ளினார்கள் தமிழக மக்கள். இந்த இயக்கம் ஒரு அரசியல் இயக்கம் என்பதை விட இது ஒரு தர்ம சிந்தனை உள்ள இயக்கம். அதனால்தான் மக்கள் இரட்டைலை என்றால் அதை பூஜிக்கிற அளவுக்கு இந்த கட்சியை பார்க்கிறார்கள். அம்மா இல்லாத இடம் வெற்றிடம்தான். ஆனால் இந்த இயக்கம் மாபெரும் இயக்கம். men may come, men may go, but the institutions remain for ever என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தமிழக மக்கள் இன்றைக்கும் என்ன நினைக்கிறார்கள்? அம்மா இல்லாத வருத்தம் இருக்கிறதே தவிர தங்களை காக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்று உறுதியாக நம்புகிறார்கள். தமிழகத்தை காக்கும் ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான். இது குறித்துத்தான் நாம் பேசப்போகிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான திரு பொன்னையன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தலைமுறைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சரித்திரம் தெரியுமா என்பது சந்தேகமாக இருக்குது. ஒரு யங்கர் ஜெனரேஷனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. கணக்கு கேட்டதால் புரட்சித் தலைவர் நீக்கப்பட்டார் என்பதை விட திமுக தலைவரின் நன்றிகட்ட செயலால் அப்படி ஒரு இயக்கத்தை தோற்றுவிக்கிற ஒரு நிலைக்கு புரட்சித் தலைவர் தள்ளப்பட்டாரா இல்லையா? அண்ணா அவர்கள் ஒரு புனித இயக்கமாக மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும், நேர்மையோடு ஒழுக்கத்தோடு கை சுத்தத்தோடு பொதுவாழ்வு இருக்க வேண்டும் என்று அண்ணா விரும்பி இந்த இயக்கத்தை துவங்கினார். அந்த அடிப்படையில் அண்ணா ஆட்சியும் நடத்தினார். அண்ணாவினுடைய எதிர்பாராத அகால மரணத்துக்கு பிறகு அடுத்த முதல்வர் யார் என்ற நிலைப்பாடு ஏற்படுகிற போது அதை நிர்ணயிக்கின்ற மாபெரும் பொறுப்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய தோளில் சுமத்தப்பட்டது. அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார். பலவித ஆய்வுகளுக்கு பிறகு இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களெல்லாம் இருந்தபோது, நாவலர், மதியழகன் போன்ற தலைவர்கள் இருந்தபோதிலும் கூட கருணாநிதி அவர்களை திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுத்து எம்ஜிஆரினுடைய குரல் எப்போதும் ஏற்கும் குரலாக இருந்த காரணத்தால் அவரை முதல்வராக வருவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கினார். அப்போது சில கட்டுப்பாடுகளை விதித்தார். அண்ணாவைப் போல் நேர்மையாக இருக்க வேண்டும், அண்ணாவைப் போல் தூய கரங்களோடு ஆட்சியை நடத்த வேண்டும், இது தொண்டர்களை காக்கும் கட்சியாக மக்களுக்கு நல்லது செய்கின்ற ஏழைகளின் இயக்கமாக இந்த இயக்கம் இருப்பதற்கு உறுதுணையாக ஆட்சி இருக்க வேண்டும். அப்படி தூய்மையான ஆட்சியை நடத்த முடியுமா என்ற வினாவை எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியிடம் எழுப்பி அதற்கு சத்தியபூர்வமான உத்தரவாதத்தையும் வாங்கிய பிறகுதான் கருணாநிதியை எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக்கினார். அண்ணா முதலமைச்சராக இருந்தபோதே கருணாநிதி மீது குற்றச்சாட்டு வந்தது. சென்னையிலே ஒரு பாலம் நான் 100 நாள்களில் கட்டிவிட்டேன் என்று அவர் பெருமை பேசிய விவகாரத்திலே லஞ்சம் வாங்கிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு எழுந்த காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட நிலையிலே பலவற்றை ஆழமாக ஆய்ந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஒரு ஊழல் பெருச்சாலியாக விஞ்ஞான ரீதியாக கொள்ளையடிப்பதிலே அக்கறை செலுத்துவதும் கட்சியினுடைய புகழை அறவே மறந்து இது ஒரு லஞ்சக்காடான கட்சி என்ற நிலைக்கு இது கொண்டு செல்கிறாரோ என்ற அச்சம் புரட்சித் தலைவர் கருணாநிதியை எதிர்ப்பதற்கு ஒரு முழு காரணமாக இருந்தது. இவர் ஊழலிலே திளைக்கிறார், மூழ்கி விட்டார் என்பதை எம்ஜிஆர் கண்டிக்கிறாரே என்ற ஆத்திரத்தில் எம்ஜிஆருக்கு தொல்லையை கொடுக்க கருணாநிதி ஆரம்பித்தார். இது ஒரு முக்கியமான ஒன்று.
எனக்கு நினைவு சரியாக இருக்குமே, ஆனால் புரட்சித் தலைவரை திமுகவிலிருந்து விலக்கிய போது அவருக்கு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியதே தமிழக மக்களும் அவருடைய ரசிகர்களும். இதுதானே உண்மை? 100க்கு 100 உண்மை. காரணம், எம்ஜிஆர் என்றாலே திமுக, திமுக என்றாலே எம்ஜிஆர் என்ற நிலையில் மக்களுக்கு அளப்பரிய நன்கொடைகளை, ஈகைச் செயல்களை எம்ஜிஆர் செய்து திமுக என்றாலே எம்ஜிஆர் கட்சி தான் என்றுதான் பொதுமக்கள் கூறினார்கள். புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை எப்படி மக்கள் சட்டென்று இழுத்து கொண்டார்களே, அது எப்படி? தமிழகத்து மக்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய நிலையிலே ஒரு 50-55% மக்கள் வறுமை கோட்டினுடைய எல்லைக்கு கீழ்வாழுகிற மக்களாக இருந்த காலம். மக்கள் எதிர்பார்த்தது ஆட்சி மூலமாக வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் உயரும், இப்படி தான் ஆட்சியாளர் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அது எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்க வேண்டும் என்றால், நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆர் சொன்னார் அல்லவா, அப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்துக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் மக்கள். எம்ஜிஆர் வணங்குகிற அண்ணா, எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி நடக்கின்ற திமுக ஆட்சிக்கு வந்தால் அது மக்களை வாழ வைக்கும் ஒரு ஆட்சியாக இருக்கும் என்று கருதினார்கள். அது கருணாநிதியால் நடத்தப்படாத காரணத்தால் மக்கள் வெகுண்டெழுந்தார்கள். புரட்சித் தலைவர் அவருக்கு ஆரம்பத்திலேயே அண்ணா மீது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு உண்டு. திரைப்படங்களில் பாடல்களை எழுத சொல்லும்போது கூட, தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேத்து என்பார். அண்ணாவின் பெயர் சொல்லும் காஞ்சியைப் போல் நேருவின் புகழ் சொல்லும் பூமி இதுன்னு தன் பாடல்களில் எப்படியெல்லாம் அண்ணாவை பயன்படுத்த முடியுமோ படுத்தினார். அதேபோல் கட்சி ஆரம்பித்த போதும் அந்த அண்ணாவை மறக்காமல் கட்சியின் பெயரோடு இணைத்து கொண்டு தன்னுடைய விசுவாசத்தையும் காட்டினாரா இல்லையா? ஆமாம், அண்ணாவினுடைய உருவத்தையும் கொடியிலே பதித்து, அண்ணா என்பதுதான் தமிழகம், தமிழகம் என்றாலே அண்ணா என்ற ஒரு நிலைப்பாட்டை புரட்சித் தலைவர் உள்ளத்திலே அவர் ஊன்றி வைத்திருந்த காரணத்தால் அதை செயல்வடிவிலே காட்டினார். அது உண்மைதான். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்கடிக்கவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடுக்க சில முடிவுகளினால் நமக்கு சில சறுக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறதே தவிர, திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவை தோற்கடிக்கவே இல்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு விதத்தில் கம்யூனல் ஜீவோ 1980 கொண்டு வரப்பட்டது. அப்போது ஏழைகளின் கட்சியான இந்த இயக்கம் ஏழைகளின் நலனுக்கு மாறாக செயல்பட்டு விடும் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை திட்டமிட்டு பரப்பிய காரணத்தால், எதற்காக அந்த வருமான உச்சி வரம்பை புரட்சித் தலைவர் கொண்டு வந்தார், அந்த நன்னோக்கம் உடைக்கப்பட்ட காரணத்தால் அப்போது நமக்கு தோல்வி ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அப்போது கூட நமக்கு திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து நமக்கு தொல்லை கொடுத்த காலமும் உண்டு. அந்த தேர்தலில் கூட பார்த்தால் மக்கள் தெளிவாக இருந்தால் புரட்சித் தலைவரை வெறுக்கவே இல்லை. டெல்லிக்கு என்றால் எங்களுக்கு இந்திரா, ஆமாம், அந்த முடிவு வேறு, இந்த முடிவு வேறு, தமிழகம் என்றால் எங்களுக்கு எம்ஜிஆர் தான் என்று முடிவெடுத்தார்களா இல்லையா? உண்மையில் எடுத்தார்கள், நடைமுறையில் அதுதான் நடந்தது. எம்ஜிஆர் இறந்தபோது எல்லோருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சரித்திரம் இதோடு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் என்று நினைத்தார்கள். அதற்கு பிறகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவியை தெரியலாம், ஆனால் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து எப்படி இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தினார்? புரட்சித் தலைவர் காலத்திலேயே தனக்கு உறுதுணையாக தனது எண்ணங்களை, கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிற ஒரு பர்சனாலிட்டி கல்ட், ஒரு செல்வாக்குமிக்க தனிநபராக செயல்படக்கூடிய தகுதி அம்மாவுக்குத்தான் உண்டு என்பதை புரட்சித் தலைவர் உணர்ந்த காரணத்தால் அதற்கு வித்திடுகிற வகையில்தான் அம்மாவை எடுத்தவுடன் கொள்கை பரப்பு செயலாளராக போட்டார். இது நடைமுறையில் உண்மை. அந்த அடிப்படையில் திட்டமிட்டே தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மாவுக்கு ஊக்குவிப்பை தந்தார். தமிழகத்தின் பட்டி தொட்டிகளெல்லாம் அவருடைய புகழ் பரவ வேண்டும், எம்ஜிஆரினுடைய ஒரு மனச்சாட்சியாக அம்மா செயல்பட வேண்டும் என்ற நோக்கோடு தான் அவர் கால்படாத, அவர் பேசாத, அவர் ஈக்காத மக்கள் எந்த மாவட்டத்திலும் இல்லை என்ற அளவிற்கு புரட்சித் தலைவரே அவரை சொல்லாமல் செயலில் காட்டி அவர்தான் தனக்கு வாரிசு என்பதனை அவரே நிலைநாட்டி சென்று விட்டார். புரட்சித் தலைவர் இறந்த பிறகு தன்னுடைய தலைமை பண்புகளால் தானே உலக வரலாற்றில் பிரிந்து போன கட்சிகள் இணைந்ததாக வரலாறே இல்லை. அதை அவர் எப்படி இணைத்து காட்டினார்? அது ஒரு மிக முக்கியமான ஒன்று. காரணம், கருணாநிதி என்ற தீய சக்தி தமிழகத்தில் நிரந்தரமாக அரசியலிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கொள்கை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய கொள்கை.
அம்மா அவருடைய ஆணித்தரமான கொள்கையும் அதுவாகவே இருந்தது. அதை ஈடேற்ற நாம் பணியில் இறங்குகிற போது ஒற்றுமை உணர்வோடு நாம் பொது எதிரியை சந்திக்க வேண்டும், நமக்குள் பிளவு இருக்கக்கூடாது என்ற அந்த மாபெரும் தத்துவத்தை உள்ளத்தை தேக்கி அவரை பொறுத்த வரைக்கும் அரவணைக்கும் அந்த குணத்திலே ஒரு தாய்மை குணத்தை பெற்றவர் புரட்சி தலைவி அம்மா. அப்படி அந்த தாய்மை குணம் இருந்த காரணத்தால் அனைவரும் ஒன்றிணைந்து தாக்குகிற போதுதான் பணபலமிக்க சூழ்ச்சிமிக்க திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த முடியும் என்ற முடிவுக்கு வந்து இந்த பேர் இயக்கத்தை சின்ன வயதாக இருந்தாலும் பெருந்தன்மையோடு ஒரு தாய் உணர்வோடு இயக்கத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று எண்ணினார், செயல்படுத்தினார், வெற்றி கண்டார். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை விட்டு விலகி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போதெல்லாம் முதல் சிக்கல் அதிமுக என்ன வரும் என்றால் கஜானாவை காலி பண்ணி செய்து விட்டு போயிருப்பார் திமுகவினர். இந்த நிதி நிலைமையை எப்படி தைரியத்தோடு எதிர்கொண்டு எப்படி அதை வழிநடத்தி சென்றார்? அது மிக முக்கியமான ஒன்று. ஆட்சி பொறுப்புக்கு அம்மா வந்தபோது நிதித்துறை கஜானா காலியான நிலையில் இருந்தது. மைய அரசினுடைய உதவியும் எங்களுக்கு கிட்டாத நிலையில் இருந்தது. காங்கிரசும் திமுகவும் டெல்லியிலே ஒருங்கிணைந்த காரணத்தால் முட்டுக்கட்டைகள் பலவற்றை கருணாநிதியின் பேச்சை கேட்டுக்கொண்டு டெல்லி காங்கிரஸ் ஆட்சி போட்ட காலமாகவும் இருந்தது. ஆனால் அந்த நிலையிலெல்லாம் அம்மா நமக்குள்ள வருமானம் கமர்ஷியல் டேக்ஸஸ், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், லிக்கர் ரெவென்யூ, இந்த 3 தான் மிக சொற்பமான ஒன்று. இது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட பத்தாது. ஆனால் அம்மா என்ன செய்தார்? ஏற்கனவே நாடாளுமன்றத்திலே மாநிலங்களவையில் இருந்தவர் அம்மா. அமைச்சர்களுக்கு ஒரு தாக்கீதை தந்தார். ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் டு டெல்லி அவர்களுக்கு தாக்கீதை தந்தார். டெல்லி கடைப்பிடிக்கிற நிதி கொள்கை எப்படி என்றால் மாநிலத்துக்கு மாநில நிதி ஒதுக்குகிற போது எந்த மாநிலம் ஒதுக்கப்பட்ட நிதியை மார்ச் 31க்குள் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறதோ அந்த நிதியை முன்கூட்டியே திட்டத்தை செயல்படுத்திய மாநிலத்துக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. அம்மாவுக்கு அது தெரியும். முடிக்கி வேலை வாங்குவார். அமைச்சர்களை மட்டுமல்ல, அதிகாரிகளை எல்லாம் அப்படி அற்புதமான கண்ட்ரோலில் வைத்திருந்தார். ஒரு துறையிலே ஒதுக்கப்பட்ட நிதி என்ன, எந்தெந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டது, அந்த திட்டங்கள் எந்த நிலையில் இருக்கிறது, ஒரு கட்டிடம் கட்டுவது என்றால், ஒரு பாலம் கட்டுவது என்றால் அந்த அடித்தளம் முடிந்து விட்டதா, மேலே எழுப்பப்பட்டு விட்டதா, குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னமே முடித்து விடுமா, மார்ச் 31க்கு முன்னால் முடிக்காமல் பின்னே தள்ளி போய்விடுமா, தள்ளி போய் விட்டுவிடக்கூடாது. இப்படிப்பட்ட அக்கறையோடு முன்கூட்டிய திட்டத்தை முடித்துவிட்டு ஒதுக்கப்பட்டும் பயன்படுத்தப்படாத நிதி எந்த மாநிலத்தில் இருக்கிறது என்பதை டெல்லியிலே இருக்கிற எங்கள் எம்பிக்களிடம் சொல்லி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லி அதை கண்டறிந்து அந்த நிதியை நமக்கு ஒதுக்கி பெறக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டு அப்படி உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை எக்ஸஸ் நிதியாக அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அம்மாவனுடைய எந்த மாநில முதலமைச்சரும் இந்த ஈடுபாட்டில் அம்மாவுக்கு அந்த ஞானம் இருந்த காரணத்தால் ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி செயல்படுகிறது, மைய அரசு கொள்கை என்ன, பயன்படுத்தாத மற்ற மாநில நிதியை பயன்படுத்துகிற மாநிலத்துக்கு தர வேண்டும் என்ற விதியை பயன்படுத்தி எங்களுக்கு பட்ஜெட் இல்லாமலேயே நிதியை அப்படி நிறைய கொண்டு வந்தார். அம்மா வந்த பிறகு எப்படி இந்த கட்சிக்காரர்கள் காவல்துறையின் நடவடிக்கைகளில் எந்த வேலையை சொன்னாலும் கட்சிக்காரர்கள் செய்வார்கள், அமைச்சர்கள் செய்வார்கள், காவல்துறை என்று வந்தால் எங்களிடம் வராதீர்கள் என்பார்கள். அந்த டிசிப்ளினை எப்படி கொண்டு வந்தாங்க அம்மா? அம்மாவினுடைய இரத்தத்தில் ஊறிய கொள்கை எதுவாக இருந்தாலும் மிலிட்டரி டிசிப்ளின் என்பது தான் முக்கியம். மக்களை காக்கக்கூடிய மாபெரும் சக்தி காவல்துறை. அந்த காவல்துறை பாரபட்சமாக ஆளுங்கட்சிக்கு மட்டுமே சாதகமாக நடக்கும் நிலை ஏற்பட்டால் பாதிப்படைவது மக்கள்தான். மக்களுக்காக நான், மக்களால் நான் என்ற கொள்கையுடைய அம்மா அவர்கள் மக்களுக்காக செயல்படுகிற அரசாக இந்த அரசு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற அம்மா காவல்துறை மக்களின் நலனுக்காக பாடுபடும் போது தலையீடு இருக்கக்கூடாது, ஆட்சியாளர்களின் தலையீடு இருக்கக்கூடாது என்று கண்டிப்போடு இருந்தார். அப்படி யாரேனும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தலையிட்டால் கட்சியிலிருந்து கூட பலரை நீக்கி இருக்கிறார். குற்றங்கள் புரிகிற போது அதிமுகவை சேர்ந்தவங்க பேர் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கூட கடும் குற்றங்களில் ஈடுபடுகிற போது பாரபட்சம் இல்லாமல் குண்டர் சட்டத்தில் கூட போட்டிருக்கிற வரலாறு இந்திய அரசியலில் எந்த முதலமைச்சரும் செய்யவில்லை. பாரபட்சம் இல்லாமல் மக்கள் நலனே தன்னுடைய நலன் என்ற ஒரு கொள்கையுடைய அம்மா கட்சிக்காரர்கள் தலையீட்டை எந்த காலத்திலும் அனுமதிக்கவில்லை. மிலிட்டரி டிசிப்ளின் என்ற முறையில் அம்மா அவர்கள் செயல்பட்டார்கள். உங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் காவல்துறையில் தலையீடுகள் இருக்கக்கூடாது என்று அமைச்சர்களுக்கு எப்போது அறிவுரை சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். அம்மா சொல்லியிருக்கிறார். அமைச்சர்களுக்கும் சொல்லியிருக்கிறார், கட்சிக்காரர்களுக்கும் சொல்லியிருக்கிறார். செயற்குழு பொதுக்குழுவில் கூட
மக்களுக்காக நீங்கள் உழையுங்கள், மக்கள் நலனே நமக்கு முக்கியமான நலன், காவல்துறையில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று அம்மா கண்டிப்பான எச்சரிக்கை செய்திருக்கிறார். அப்படி தப்பித்தவரை யாரேனும் தெரியாமல் தலையிடுகின்ற நிலை ஏற்பட்டாலும் கூட அவர்களை கட்சியிலிருந்து கூட நீக்கி நடவடிக்கைக்கு உட்படுத்தி இருக்கிறார். அதுதான் உண்மை. தொட்டில் குழந்தை திட்டம். ஆமாம். அவர் மனதில் எப்படி இந்த தொட்டில் குழந்தை திட்டம் எப்படி உருவானது? அது மிக முக்கியமான ஒன்று. காரணம், இறைவன் படைப்பில் ஒரு தாயன்பு இல்லாமல், பெற்றோருடைய அரவணைப்பு இல்லாமல் வளருகின்ற குழந்தை மனோதத்துவ ரீதியாக எத்தகைய இன்னல்களுக்கு உட்படுத்தப்படுகிறது என்பதையும், அப்படிப்பட்ட குழந்தை வளருகிற போது எப்படிப்பட்ட மென்டல் டெஃபிஷியன்சி இருக்கும் என்பதனையும் சிந்திக்கக்கூடியவர் அம்மா. நிறைய படிப்பார். அம்மா அவர்கள் படிக்காத நூல்களே இல்லை, நீதி நூல்களே இல்லை, அறிவியல் நூல்களே இல்லை என்ற அளவிற்கு படிக்கக்கூடியவர். அவர் சிந்திக்கக்கூடியவர். சிந்தித்து சிந்தித்து இந்த நிலையை பார்த்த பிறகுதான் இப்படி குழந்தைகள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிற போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாயுள்ளம் கொண்டவர் அம்மா என்ற காரணத்தால் தாய் உணர்வோடு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நானே தாயாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த குழந்தைகளுக்கு இனிஷியல் கூட என் பெயரே நானே தாய், என் இனிஷியலையே வைத்து கொள்ள வேண்டும் என்று கூறிய அளவிற்கு அம்மா ஒரு தெய்வத்தாயாக மாறிய காரணத்தால், உள்ளம் பெற்றிருந்த காரணத்தால் உலகமே பாராட்டுகிற அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை அன்னை தெராசாவே அளப்பரிய பாராட்டுதலை கூறிய அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை அகில இந்தியா மட்டுமல்ல உலகின் பல நாடுகளும் பாராட்டக்கூடிய அந்த திட்டத்தை செயலாக்கினார். அதில் மகிழ்ச்சி அடைந்தார். தமிழகத்து தாய்மார்கள் எல்லாம் அம்மா பின்னாலே வந்தார்கள். இந்த மாபெரும் இயக்கமாக உருவானது என்றால் இது போன்ற உன்னத திட்டங்களை அம்மா மேற்கொண்ட போது தாய்மார்கள் எல்லாம் அம்மாவின் பின்னாலே அணிவகுத்து வரக்கூடிய ஒரு நிலையே உருவானது. அம்மாவனுடைய உள்ளம் அப்படிப்பட்ட உள்ளம். 30 லட்சம் தொண்டர்களை கொண்டிருந்த இயக்கம் அதிமுக 1.5 கோடி தொண்டர்களை ஆக்கி காட்டிய சாதனையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது சாதாரண சாதனை அல்லவே. எம்ஜிஆர் பின்னாலே மக்கள் இருந்தார்கள். இயக்கத்திலே அன்று 30 லட்சம் உறுப்பினர்கள் இருந்தார்கள். அம்மா அவர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்தார், அரசியல் ரீதியாக வளர்த்தார், அடுத்த வாரிசாக கொண்டு வந்தார். ஆனால் அம்மா ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அம்மாவனுடைய அணுகுமுறை எல்லாம் கட்சி என்ற குறுகிய அந்த கண்ணோட்டத்தோடு அம்மா அரசியலை பார்க்கவில்லை. தமிழ்நாட்டிலே தாய் குலம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே தாய் குலம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாய் குலத்துக்கு உயர்வை தர வேண்டும். தெய்வ நிலையிலே பூஜிக்க வேண்டிய தாய்மார்கள் இன்னல் இடர்பாட்டுக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நலனை தர வேண்டும் என்ற சிந்தனை அம்மாவினுடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்த சிந்தனை என்ற காரணத்தால் நிதி ஆதாரத்தை சேர்த்தவுடன் தாய் குலகத்துக்கு மகளிருக்கு என்ன செய்ய வேணும் அம்மா நினச்சாங்க. அப்படி நினச்சே என்ன இந்தியாவிலேயே எங்குமே உலகத்திலேயே எங்கேயுமே பசியில்லா வீடு, அடுப்பு எரியாத வீடு இல்லை என்ற நிலையை உருவாக்கிய பெருமை 20 கிலோ இலவச அரிசியை தந்து இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலேயே பசியவே அறவே போக்கிய அந்த நாடு அம்மா ஆளுகிற, அம்மாவின் கொள்கை ஆளுகிற தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கினார். தாய்மார்கள் மகிழ்ந்தார்கள். அரிசி தர்றாங்க, பலவித பொருளை தர்றாங்கன்ட்டு. கல்யாணம் பண்ணா தாலிக்கு தங்கம் தர்றாங்க, தாலிக்கு தங்கம் தர்றாங்க, பிரசவம் பண்ணால் பிரசவத்துக்கு பணம் கொடுக்கிறார்கள், குழந்தை பிறந்தால் அதற்கு பரிசு கொடுக்கிறார்கள், அந்த குழந்தை பள்ளிக்கு போனால் அதற்கு அத்தனை செலவுகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எந்த ஒரு ஏழை வீட்டிலும் கம்ப்யூட்டர் என்பது எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஏழைகளுக்கும், குடிசை ஓட்டு வீட்டில் இருக்கிற ஏழைகளின் பிள்ளைகளுக்கு மடிக்கணினி தந்து விஞ்ஞான ரீதியான படிப்பை, சுயவேலை வாய்ப்புக்குள்ள வாய்ப்பை, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வாய்ப்பை பெறக்கூடிய அளவிற்கு மடிக்கணினி தந்து அந்த வீட்டிலே பொருளாதார வாழ்வை தந்த ஒரு அம்மா உலகிலேயே யாரும் இல்லை என்ற அளவிற்கு அனைத்து ஏழைகளும், திமுக வீட்டுக்கார தாய்மார்கள் கூட அம்மா என்றால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஃபேன் இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, எங்கள் பிள்ளைகிட்ட ஒரு மடிக்கணினி இருக்குது, எங்கள் குடும்பத்தில் என் பொண்ணு பிரசவம் என்றால் 12,000 தர்றாங்க, இப்படிப்பட்ட அம்மாவுக்கு தான் எங்கள் ஓட்டு, ஆம்பளைங்க நீங்கள் என்னமே போட்டுக்கணும் சொல்லக்கூடிய அளவிற்கு தாய் குலத்துக்கு உயர்வை தந்தார்கள். அவருடைய வறுமையை போக்கினார்கள். பொருளாதார ரீதியாக மேம்பாட்டை தந்த காரணத்தால் 1.5 கோடியாக போனதுக்கு காரணம் தாய் குலத்தை ஈர்த்தார்கள், இளைஞர்களை ஈர்த்தார்கள். இளைஞர்களுக்கு மடிக்கணினி என்று தருகிற போது படித்த இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லோரும் சைக்கிளை தந்தாங்க.
அம்மாவுடைய திட்டங்கள் அப்படிப்பட்ட திட்டம், இளைஞர்களுக்காக திட்டம். அம்மா வாயில் சொல்லலை, வாயில் சொல்லி ஏமாத்துற அரசியல்வாதி இல்லை, பாரு நான் பலனை அனுபவிக்கக்கூடிய பலனை தர்றாங்க. இப்படிப்பட்ட மக்கள் சக்தியாக, மக்கள் தலைவியாக, மக்கள் நலன் பேணும் தலைவியாக இருக்க அம்மா பின்னால் நம்ம போகணும் தான் அந்த 30 லட்சம் 1.5 கோடியாக உயர்ந்தது. தாய் 8 அடி பாய்ந்தது, குட்டி 16 அடி பாயும் என்பதைப் போலத்தானே நிர்வாகத்தில் அவரை விட இவர் மிஞ்சி காட்டினாரா இல்லையா? அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் மிகவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார்கள். அடுத்து காலக்கெடு நிமித்து இந்த காலக்கெடுக்குள் காரியத்தை முடித்து விட வேண்டும். 15 டேஸில் ஒரு ஃபைலை சர்க்குலேஷன் போனால் தட் ஃபைல் ஷுட் ரீச் த ஹையஸ்ட் லெவல் அண்ட் த ஸ்கீம் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் வித்தின் 30 டேஸ், வித்தின் 45 டேஸ் என்று அம்மா எழுதிடுவாங்க. அப்படி ஒரு டைம் பவுண்ட் ஆக்ஷனை செஞ்ச முதலமைச்சர் இந்தியாவிலேயே அம்மா ஒருத்தராக தான் இருக்க முடியும். அந்த நிர்வாக விரைவுத்தன்மை, நிர்வாக செயல்பாடு, 6 மாதம் முடிக்க வேண்டிய திட்டம் 8 மாதம் ஆனால் அம்மாவுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்து நடுங்கிக்கிட்ட எல்லாம் அதிகாரிகள் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு அம்மா செயல்பட்டு. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவி இழந்துகிட்டு இருக்கிறது அதிமுக. ஒரு மனதாக ஓங்கி ஒலித்தி கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த அதிமுகவின் ஒற்றை குரல் சின்னம்மா அதிமுகவினை தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என்பதுதான். இதற்கு நியாயங்களாகவும் காரணங்களாகவும் நீங்கள் கருதுவது என்ன, நம்புவது என்ன? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புரட்சித் தலைவரால் இந்த இயக்கத்தை காக்கக்கூடிய ஒரு கண்டிப்பான அணுகுமுறை, கொள்கைப்பற்று, துணிச்சல், அறிவுத்திறன், ஆற்றல் மிக்க அம்மா அரசியலிலே முன்னுக்கு வர வேண்டும் என்ற நோக்கோடு அம்மாவுக்கு பணி ஒப்படைக்கப்பட்டு அம்மாவுக்கு உறுதுணையாக திருமதி சசிகலா அம்மா என்று அழைக்கப்பட்ட நமது சின்னம்மா செயல்பட்டு வந்தார்கள். இதுதான் நடந்த வரலாறு. அவர்கள் ஏதோ ஒரு தோழியாக மட்டும் அம்மாவிடம் அவர் இல்லை. 33 ஆண்டுகள் புரட்சித் தலைவி அம்மாவோடவே அவர் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், அந்த குடும்பத்திலேயே ஒருவராக இருந்தார்கள். அனைத்திந்திய அதிமுக கழகத்தினுடைய ஆணிவேராக அம்மா இருந்ததைப் போலவே அம்மாவோடு இணைந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு அச்சாணியாக, ஆணிவேராக சின்னம்மாவும் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அம்மாவுக்கு அவர் நல்ல ஆலோசகராக இருந்தார். பல முறை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பெரியம்மாவிடம் நாங்கள் செல்லுவோம், பிரச்சனைகளை நாங்கள் பேசுவோம், கருத்துக்களை சொல்லுவோம், கருத்துக்களை செவிமெடுப்பார். முதலமைச்சர் என்ற முறையிலே பற்பன பணிகள் அவர்களுக்கு உண்டு. மல்டி ஃபேசட்டட் அப்ரோச் அவர்களுக்கு இருந்தாக வேண்டும். முதலமைச்சர் என்ற முறையிலே எதையும் துல்லியமாக பர்ஃபெக்டாக செய்ய வேண்டும் என்ற நோக்கமுடைய அம்மா பிரச்சனைகளை கேட்பார், சொல்லுவார். மீது இது குறித்த மற்ற பிரச்சனைகளை எல்லாம், இது குறித்த இன்னும் மேம்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சின்னம்மாவிடம் நீங்கள் கலந்து பேசுங்கள் என்று எங்களிடம் சொல்லுவார். எல்லாரிடமே சொல்லுவார். ஆட்சியிலே நாங்கள் அமைச்சர்களாக இருந்த போதும் கூட கட்சியின் கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற போது, கட்சியின் கொள்கை இது, ஆட்சி நடைமுறைப்படுத்த வேண்டும், இந்த கட்சியின் கொள்கை ஆட்சியில் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றிருக்கிறது, இதை சின்னம்மாவிடம் கலந்து கொள்ள என்று சொல்லுவார். அமைச்சர்கள் நாங்கள் எல்லாம் சின்னம்மாவிடம் சொல்லுவோம், அவை பற்றி பேசுவோம். அப்போது அவர் அறிவை பார்த்து நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம், பெரிதும் வியந்திருக்கிறோம். காரணம், டீப் நாலேஜ் உடையவர், ரொம்ப டீப் நாலேஜ் உடையவர், அனலிட்டிக்கல் மைண்ட், ஃபிங்கர் டிப் நாலேஜ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் சின்னமாகிட்டு இருக்கும். நான் நிதித்துறை என்று நான் போய் பேசினாலும் சரி, பிடபிள்யூடி என்று இன்னொருவர் பேசினாலும் சரி, கமர்ஷியல் டாக்ஸஸ் என்று இன்னொருவர் சென்று அம்மாவிடம் பேசினாலும் சரி, கட்சியினுடைய கொள்கை என்று ஒன்று இருக்கிறதல்லவா, இப்படி கட்சியின் கொள்கை இது, இதை இப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான ஆலோசனைகளை சொல்லுவார். அமைதியாக சொல்லுவார், அனலிட்டிக்கலாகவும் சொல்லுவார். இது அமைச்சர்கள், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், தலைமை நிலைய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், அவர்களுடைய பிரச்சனைகள் சில ஆலோசனைகளை சொல்லுகிற போது கூட பெரியம்மா இது சின்னம்மாவிடம் கலந்து கொள்ளுங்கள் என்று உத்தரவு போடுவார். சின்னம்மா அவர்கள் ஒரு டிஃபேக்டோ ஜெனரல் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அம்மாவினுடைய நிழலாக இருந்து, அம்மாவினுடைய மனச்சாட்சியாக இருந்து இவற்றையெல்லாம் அலசி பார்ப்பார். இதற்காக ஞானத்தை பெருத்துக் கொள்வார். தனக்கு உதவுகிற குழுக்களை ஆங்காங்கு அமைத்துக் கொள்வார். கண்டறிவார், உண்மைகளை கலந்துரையாடுவார், செயல்படுத்துவார். தமிழகத்தில் உள்ள 64,000க்கும் மேற்பட்ட கிளைகள் இந்த இயக்கத்தில் இருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான மற்ற பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர், நகர பொறுப்பாளர், பேரூராட்சி பொறுப்பாளர், ஊராட்சி பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர்கள், 13-14 சார்பணிகளுடைய பொறுப்பாளர்கள், அனைத்தை பற்றியும் கரைத்து கொடுத்தவர் சின்னம்மா.
இந்த கட்சியினுடைய ஜாதகத்தை முழுக்க தெரிந்தவர், அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை சின்னம்மா என்பதனை நடைமுறையிலே நாங்கள் கண்கூடாக கண்டு வருகிறோம். அமைதியாக, ஆரவாரம் இல்லாமல் அடக்கமாக இந்த கட்சியினுடைய அனைத்தையும் புரிந்தவர், நடைமுறைப்படுத்துவர், ஃபீல்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னா சின்னம்மா தான். அதனால் அவருக்கு எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸலண்ட் நாலேஜ் ரிகார்டிங் ஆர்கனைசேஷனல் ஒர்க். கட்சியினுடைய அமைப்பு சார்ந்த பணிகளுக்கு இல்லை, அளப்பரிய ஞானம், அளப்பரிய அந்த செயல்திறன் மிக்கவராக அவரை நாங்கள் ஆண்டுபலவாக கண்டு கொண்டிருக்கிறோம். அதனால தான் யுனானிமஸாக எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து சின்னம்மா தானே எங்களுக்கு தெரியும், சின்னம்மா தானே எங்கள் பிரச்சனைகளை முடிச்சு கொடுத்துருக்காங்க, சின்னம்மா தானே எங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க, சின்னம்மாவே வரட்டும் பொதுச் செயலாளர்னு எல்லோரும் யுனானிமஸாக சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். சின்னம்மா ஏற்க வேண்டும் என்பது நீங்கள் நகரத்தில் இருந்து அவரோட பழகிறவங்க சொல்கிறது வேறு விஷயம். ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் ஸ்பான்டேனியஸாக இவர்கள் தான் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? எல்லோருக்கும் சின்னம்மாவை உண்மை நிலையிலே ஒரு ஒன்றிய நகர பிரச்சனை என்றாலும் கூட அதை விசாரித்து தெரிந்து கொள்வதில் சின்னம்மா காட்டிய ஆர்வம், சின்னம்மா செய்த செயல்பாடுகளை ஒவ்வொரு மட்டத்திலும் உள்ளவர்கள் நேரடியாக அறிவார்கள். சின்னம்மாவோடு நேரடியாக கலந்து பேசிய அந்த உரிமைக்கு சொந்தக்காரர்கள் கீழ்மட்டத்தில் இருக்கின்றவர்களும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ரெண்டாவது, சின்னம்மா அவர்கள் பெரியம்மாவினுடைய நிழலாகவே செயல்பட்டார். எங்கு எது சென்றாலும் சின்னம்மா ஒரு பிரச்சனையை கூப்பிடுறாரு, நியாயம் பேசுகிறாங்க, நீ இப்படி பண்ணு இதுதான் முடிவுன்னு சொன்னாங்கன்னா அம்மாவனுடைய முடிவு என்று கருதி அதை நடைமுறைப்படுத்தினார்கள். சின்னம்மாவை பார்க்கிற போது அம்மாவை பார்ப்பதாகத்தான் கட்சியினுடைய அனைத்து நிலையிலும் இருந்தவர்கள் நினைத்து வந்தார்கள். எனவே தான் ஆச்சரியப்படத்தக்கக்கூடிய அளவிற்கு அனைத்து பிரிவுகளும், அனைத்து அமைப்புகளும், அனைத்து சார்பணிகளும் அம்மா பேரவை என்ற ஒரு மாபெரும் அமைப்பு, பட்டி தொட்டிகள் எல்லாம் இருக்கிற அமைப்பு, 30 லட்சம் உறுப்பினர்களை 1.5 கோடி உறுப்பினர்களாக கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் பணியினை ஆற்றிய அம்மா பேரவை, சார்பணிகள் என்ற அமைப்புகளை எல்லாம் செயல்படுத்த வைத்த அந்த பெருமை சின்னம்மாவை சேரும். அதனால்தான் சின்னம்மா பின்னாலே அம்மாவுக்கு பிறகு அம்மாவின் நிழலாக சின்னம்மாவை கருதி ஏற்றுக்கொண்டு அனைவருமே சின்னம்மா தான் என்று கூறுகிறார்கள். இதுதான் உண்மை. சின்னம்மா அவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார், மௌனம் சாதிக்கிறார், இன்னும் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. மாற்று அணியினர் நினைத்து கொண்டிருப்பது என்னவென்றால், அதிமுக உடைந்து விடாதா, இந்த ஆட்சி 4.5 வருடம் நடக்குமா நடக்காதா, ஆட்சியை கவுத்து விடலாமா என்று நினைக்கும் போது ஒரு யூனிஃபையிங் ஃபோர்ஸாக சின்னம்மாவை பார்க்கிறார்கள். அவர் அப்படி வந்துவிடக்கூடாது என்பதற்காக பலவிதமான அவதூறுகளை பரப்பி வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவரை தைரியமாக உற்சாகப்படுத்தி கொண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது? கட்டாயமாக. காரணம், 33 ஆண்டு காலம் அம்மாவோடவே இணைந்து வாழ்ந்தவர், அம்மாவை கண்ணென போற்றி காப்பாற்றியவர், அம்மாவுக்கு தாயாகவும் ஒரு சகோதரியாகவும் இருந்து அம்மாவின் அனைத்து நலன்களையும் பேணி காத்தவர், அரசியலிலே அம்மாவினுடைய நிழலாக இருந்து கட்சி வளர்ச்சியிலே தன்னை அர்ப்பணித்து இருந்து செயல்பட்டவர், சிறைவாசம் எண்ணற்ற தடவை அம்மாவுக்காகவே அம்மாவோடு சென்று சிறையிலே இருந்தவர், சித்திரவதை அனுபவித்தவர், தியாகங்கள் செய்தவர் என்ற அந்த நமது சின்னம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் கண்கூடாக கண்ட காட்சி, பல ஆண்டுகளாக பழகுகிற காட்சி, அம்மாவை போலவே ஒரு அறிவுப்பிட்டமாகவே எல்லா விதத்திலும் செய்தார். ஃபிங்கர் டிப் நாலேஜ் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சின்னம்மாவுக்குள்ள அறிவு பாராட்டக்கூடிய அறிவு என்ற அளவிற்கு ஒரு அறிவாளியாக செயல்பட்டார். சின்னம்மா இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம். காரணம், கட்சியை நாங்கள் நடத்த வேண்டும். புரட்சித் தலைவியினால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த இயக்கம் தொடர்ந்து பல ஆண்டு காலம் செயல்பட தகுதி உள்ளவர் ஒருவர் தானே தலைமை ஏற்க வேண்டும். சின்னம்மாவை விட்டால் சின்னம்மாவுக்கு நிகரான தலைமை உள்ளவர்கள் வேறு யார் என்று குறை கூறுகிற எதிர்க்கட்சிகளால் சொல்ல முடியுமா? அவர்கள் இயக்கத்தை குழப்ப வேண்டும், இயக்கத்தை உடைக்க வேண்டும் சதித்திட்டத்தோடு அம்மாவினுடைய ஒரு மெய்காப்பாளராக, அம்மாவினுடைய மனச்சாட்சியாக செயல்படுகிற நமது சின்னம்மாவை பற்றிய குறைகளை சொல்லுகிறார்கள், பொய்களை பரப்புகிறார்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப்லாம் பொய்யை சொல்லி உண்மையாக்கலாம். திரும்ப அடிக்கடிக்க அம்மையின் நகர் என்ற முறையிலே திட்டமிட்டு, நான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன், மறைமுகமாக ஏதோ மக்கள் கூறுகிறார்கள் என்ற ஒரு போர்வையிலே திமுக காரர்கள் திட்டமிட்டு அந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் மூலமாக பொய் பிரச்சாரங்களை செய்கிறார்கள். அதாவது தொண்டர்கள் மத்தியிலே அது எடுபடாது, மக்கள் மத்தியத்திலும் எடுபடாது. சின்னம்மா தான் இயக்கத்தை காக்கும், புரட்சி தலைவனுடைய நெல்லாக செயல்படுவார். இதுதான் நடைமுறையில் நடக்கும். அதாவது அந்த விமர்சனங்கள் செய்வது என்னவென்றால், சின்னம்மாவை எப்படியாவது அச்சுறுத்தி அவர் ஏற்றுவிட்டால் இந்த இயக்கம் ஒன்றாகிவிடும்.
ஆட்சி 4.5 வருடம் அம்மாவின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சென்றுவிடும். அது நடக்கக்கூடாது, இவர் வந்துவிடக்கூடாது, இவரை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற பிரச்சாரம் என்று நான் பார்க்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது உண்மைதான். சின்னம்மாவை இந்த பொறுப்புக்கு வராமல் செய்துவிட்டால் இந்த இயக்கத்தை வீக் செய்து விடலாம், இந்த இயக்கத்தைக்கு சரிவை உருவாக்கி விடலாம். இந்த இயக்கத்துக்கு சரிவை உருவாக்கிவிட்டால் கொள்ளையடிக்க வேண்டும் நோக்கின்ற நோக்கத்தோடுவே செயல்படுற அரசு இயக்கங்கள் கொள்ளையடிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கலாம் என்று இயக்கத்தை காக்கக்கூடிய, அம்மாவின் நிழலாக இருந்து காக்கக்கூடிய திறமைமிக்க சின்னம்மாவை கொச்சைப்படுத்துகிறார்கள். மக்கள் ஏற்க மாட்டார்கள், தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள். சின்னம்மாவை இதை ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டிய முயற்சியிலே நாங்கள் ஈடுபடுகிறோம், வேண்டுகிறோம். சின்னம்மா இன்னும் மௌனமாக இருக்கிறார். ஆனால் அம்மாவினுடைய புகழை தொடர்ந்து காக்க, தலைவரின் புகழை தொடர்ந்து காக்க, ஏழைகளின் நலத்திட்டங்களை தொடர்ந்து ஈடுபடுத்த, மக்களுக்காக தொன்றாட்ட சின்னம்மா தான் வர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். இது நடைமுறையில் நடக்கும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இன்னொரு குழப்பத்தையும் உண்டு செய்கிறார்கள். சின்னம்மா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் வருவதற்கு அதிமுகவின் கழக சட்ட நெறிகளில் இடமில்லை என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இதற்கு உங்கள் கருத்து என்ன? கழகத்தினுடைய சட்ட விதிகளை இயற்றுவது பொதுக்குழு செயற்குழு. ஆனால் சட்ட விதிகளை இயற்றுகிற பொதுக்குழு செயற்குழுக்கு அந்த சட்ட விதிகளை தளர்த்துவதற்கும் அதற்கு அதிகாரம் சட்ட ரீதியாக உள்ளது. பொது உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது சட்டத்தின் நிலை. ஆனால் பொது உறுப்பினர் மூலமாக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு வரை இடையிலே கட்சியை நடத்துவதற்கு ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை பொதுக்குழுவுக்கும் செயற்குழுவுக்கும் இருக்கிறது. எந்த விதிகளை பொதுக்குழுவும் செயற்குழுவும் ஏற்றுகின்றனோ அந்த விதிகளை தளர்த்தக்கூடிய அந்த வழிவகையும் சட்ட ரீதியாக பொதுக்குழுக்கும் செயற்குழுக்கும் இருக்கிறது. இதில் பிரச்சனையே எழாது. அம்மா செய்திருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் லீகல் ஹேர் அண்ட் நாமினியாக சின்னம்மாவை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே, அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்ரீராம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் என்ற அமைப்பிலே பெரியம்மா 7 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார். அதற்கு நாமினியாக தன்னோடு 33 ஆண்டு காலமாக இருந்திருக்கிற நமது சின்னம்மா என திருமதி சசிகலா அம்மாவைத்தான் வாரிசு என்று என் சசிகலா என்ற பெயரையே இதில் எழுதி அம்மா அவர்கள் தந்திருக்கிறார்கள். நாமினி என்று விவரித்திருக்கிறார்கள். இந்த பக்கத்தை பாருங்கள், இதில் பெரியம்மா கையெழுத்திட்டிருக்கிறார். இது எதை காட்டுகிறது? அம்மாவனுடைய எண்ணக்கிடக்கை உள்ளமெல்லாம் தனது வாரிசாக சின்னம்மா தான் வர வேண்டும், என் சசிகலா எனப்படும் சின்னம்மா தான் வர வேண்டும் என்பது அம்மாவனுடைய இன்டென்ஷன், உளக்கிடக்கை என்பதை எடுத்து காட்டுகிற தஸ்தாவேஜு தான் இந்த தஸ்தாவேஜு. அம்மாவின் மரணம் குறித்து வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று ராமதாஸ், ஸ்டாலின் போன்றவர்கள் கோருகிறார்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். வெள்ளை அறிக்கை என்று கேட்பது, சட்டப்பேரவை கேட்பது, சட்டப்பேரவையால் ஒதுக்கப்பட்ட அரசாங்க நிதிக்கு உட்பட்ட செலவுகள், அரசனுடைய அதிகாரங்கள், ஆட்சி நிர்வாகம் பற்றிய குறைகளை எல்லாம் இந்த குறை அந்த குறை ஆட்சி விட்டுவிட்டது என்றால் வெள்ளை அறிக்கை தாருங்கள் என்று கேட்கலாம். இது அம்மாவனுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அம்மாவுக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகள், மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். ஒரு கார்ப்பரேட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்போலோ மருத்துவமனை. அம்மாவுக்கு சிகிச்சையளிக்க குழு அமைக்கப்பட்டது. அப்போலோ மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் அதில் உள்ளடங்கியிருந்தார்கள். லண்டன் ரிச்சர்ட் ஹாஸ்பிட்டல், இன்டர்நேஷ்னலி த பெஸ்ட் என்று மோஸ்ட் பாப்புலர், தி பெஸ்ட் லங் இன்ஃபெக்ஷனுக்குள்ள ஹாஸ்பிட்டல், டாக்டர் ரிச்சர்ட் பேலே அவர்களுடைய குழுவினர் அதில் இருந்தார்கள். உலக அளவிலேயே மிக பிரசித்தி மிக்க ஆராய்ச்சி நிறுவனமான மையரசுக்கு சொந்தமான எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த டாக்டர் கில்னானி, டாக்டர் நாயக் போன்ற அந்த மிகச்சிறந்த நிபுணர்கள் அதில் இருந்தார்கள். சிங்கப்பூரை சேர்ந்த உலகத்தரம் வாய்ந்த ஃபிசியோதெரபிஸ்ட் நிபுணர்கள் இங்கே குழு அம்மாவுக்கு சிகிச்சை தந்தது. எந்த சிகிச்சை, எப்படிப்பட்ட சிகிச்சை தரப்பட்டது என்பது மருத்துவர்களுடைய பொறுப்பு. அவர்கள் தந்தார்கள். மருத்துவர்கள் அப்போது அறிக்கையும் விட்டு கொண்டு இருந்தார்கள். அதில் A to Z மருத்துவமனையிலே ஒரு உடல்நலம் குறித்து என்னென்ன தரப்படுகிறது என்பதனை உலக அளவிலேயே எந்த அரசியல் தலைவர்களுக்கும் எந்த ஒரு நோயாளிக்கும் அதை டாப் டு பாட்டம் என்ன நடக்குதுன்னு அன்றாட அறிக்கைகளை வெளியிடுவது உலகத்திலே இல்லை. அது மரபும் இல்லை. ஒரு எத்திக்ஸ், மெடிக்கல் எத்திக்ஸ் என்ற முறையிலே அவர்கள் வெளியிடுவதும் இல்லை. ஆனால் வெளியிடாமல் இல்லை, மற்ற ரீதியாக வெள்ளை அறிக்கை என்று ராமதாஸ் அவர்களும் கேட்க முடியாது, ஸ்டாலின் அவர்களும் கேட்க முடியாது.
அதை தமிழக அரசு அப்படின்னா அவங்க டெல்லிக்கிட்ட வெள்ளை அறிக்கை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் என்ன செஞ்சதுன்னு இல்லை அதையும் கேட்குறாரு. இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறார், மத்திய அரசு சொல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு அறிக்கையை விட வேண்டும் என்கிறார். இது மருத்துவ சிகிச்சை என்பது தனிப்பட்ட நபருக்கு உரியது. மெடிக்கல் எத்திக்ஸ் என்பது உலகத்திலே நடைமுறையில் இருக்கிறது. திரு கருணாநிதிக்கு பல முறை மருத்துவ சிகிச்சை தரப்பட்டது. என்னென்ன அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன பேராமீட்டர்ஸ் தினமும் உடலில் இருந்தது, என்னென்ன மருந்துகள் தரப்பட்டன என்று கருணாநிதிக்கு அறிக்கை விட்டு கொண்டிருந்தார்களா? அண்ணா மருத்துவமனையில் இருந்தாரே அப்படி பேராமீட்டர்ஸுக்கு அறிக்கைகள் விட்டு கொண்டிருந்தாரா? அகில இந்திய தலைவர்கள் எவ்வளவு பேர் இருந்தார்களே அப்படி அறிக்கை விட. மெடிக்கல் எத்திக்ஸில் இது எப்போது நடைமுறையில் வராது. ஸ்டாலின் கூட இன்னொன்று சொல்லியிருக்கார், அண்ணா மருத்துவமனையில் இருந்தபோது நாவலர் அவர்கள் பத்திரிகையாளருக்கு விளக்கம் சொல்லுவார், புரட்சித் தலைவர் மருத்துவமனையில் இருந்தபோது டாக்டர் ஹாண்டே அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அப்படியெல்லாம் சொன்னால் கூட அப்பொழுதே என்ன விமர்சனங்கள் வந்தது, இவர்கள் திரிச்சு சொல்கிறார்கள். ஹண்டே சொல்லுகிற அறிக்கையை கூட அன்றைக்கு இதே திராவிட முன்னேற்றக் கழகம் அதை விமர்சனம் செய்தது. அதனால் அம்மாவுடைய எதிர ஒரு ஸ்டெப்பு போய் கட்சிக்காரர்கள் சொன்னால் நாங்கள் ஏதோ புனை கதையாக சொல்லலாம், டாக்டர்கள் மூலமாகவே அந்த அறிக்கையை விடுவது தான் ஒரு தெளிவான அணுகுமுறையாக இருந்திருக்கிறது. ஃபைனல் வேர்டாக சொல்லுங்கள், தமிழக மக்களுக்கு எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஒரு சிறந்த அரண் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தை புரட்சித் தலைவரால் ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்ட அண்ணாவினுடைய அந்த திமுகவாக இருந்தாலும் சரி, இடையிலே ஊழலில் ஈடுபட்டு தமிழகத்தை ஒரு ஊழல் காடாக மாற்றிய கருணாநிதி ஆட்சிக்கு அடுத்து வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, அம்மாவினுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, அனைத்திந்திய அண்ணா திமுக ஒன்றுதான் சாதி மத பேதமில்லாமல், இனபேதம் இல்லாமல் தமிழகத்து மக்களின், குறிப்பாக அடிமட்டத்து ஏழை மக்களின் வாழ்வுக்கு ஏற்றம் தரக்கூடிய கொள்கை செயல்பாட்டு திறனை உடைய ஊழலே இல்லாத நேர்மையான இயக்கம் என்று மக்கள் நம்புகிறார்கள். புரட்சி தலைவியை, புரட்சி தலைவரை மக்களின் பிரதிநிதிகளாக, ஒரு தெய்வசக்தி மிக்கவர்களாக தமிழகத்து மக்கள் கருதுகிற காரணத்தால் அந்த இமேஜ், அந்த நிலை அதிமுகவுக்கும் இரட்டைகளுக்கும் தொடரும். அதை காப்பாற்றுகிற திறமை, அனைத்து திறமைகளின் அம்மாவின் நிழலாக விளங்குகிற திருமதி சசிகலா எனப்படும் எங்கள் சின்னம்மாவுக்கு உண்டு உண்டு. இதுதான் உண்மை நிலைப்பாடு. தமிழக மக்களின் நலன்களை காக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான். ஒரு நல்ல தலைவர் ஒரு வழிகாட்டுதலை சரியாக செய்துவிட்டு போனால், அந்த தலைவர் இல்லாவிட்டாலும் அந்த தலைவரின் கொள்கைகளை, அவருடைய ஆழ்ந்த சிந்தனைகளை, அவருடைய கருணை உள்ளத்தை, அவர் செயல்படுத்த விரும்பும் திட்டங்களை அந்த இயக்கம் தொடர்ந்து மக்களுக்கு கொண்டு செல்லும் என்கிற உறுதியை மக்களுக்கு அளிப்பதற்காகவும் இந்த 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி அற்புதமான பல திட்டங்களை நிறைவேற்றி என்றைக்கும் மக்களுக்கு உறுதுணையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்பதை ஒரு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் உங்களை போன்ற கட்சியின் ஒரு மூத்த தலைவர் மூலமாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தோம். அதற்காக உங்கள் நேரத்தை எங்களோடு ஒதுக்கியதற்காக மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.